இவ்வளோ வேகமாக பார்த்துக்கோங்க எங்கே போய்கிட்டு இருக்கேன்னா ஆட்டோ ஏறாதாங்க. ஸோ ஆட்டோக்காரண்ணா நமக்காக வந்து தூரத்தில் நடந்து வரதை பார்த்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. குடுகுடுன்னு ஏறி ஆரப்பாளையத்துக்கு வந்து 3 சீட்டை போட்டு அதில் முதல் சீட்டில் நான் உட்காந்து மிச்சம் 2 சீட்டை நம்ம தேனுக்கும் நித்யானிக்காகவும் தான் விட்டு வச்சுருந்தோம். மூஞ்சி என்னடா மூஞ்சூர் குட்டி மாதிரி முன்னாடி வந்து நிற்கிதேன்னு பார்த்தா நான் தாங்க க்ளோஸ்அப்பில் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் 3 பேத்துக்கும் இடம் போட்டு ஜம்முன்னு அழகாக ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டே எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கணக்கம்பட்டி ஐயாவை பார்க்கத்தான் எனக்கு தேனு வரையிலேயே பூ கொண்டு வந்திருந்தான். அதுக்கப்புறம் டிங்கான்னு எங்கே நடக்கிறோன்னு பார்த்தீங்க இல்லையா. சரி போகிறோம் பழனியில் தான் இறங்கணும் பார்த்துக்கோங்க. அடிவாரத்தில் வந்து சூடத்தை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சாமி பார்க்க கணக்கம்பட்டி ஐயாவை பார்க்க போகலாம் அப்படின்னு தான் வந்தோம். எனக்கு பின்னாடி அப்படியே பழனி நல்லா அழகாக தெரிஞ்சிச்சு. இந்த ஐயா வந்துக்கோங்க கால் நிறையா விற்றுக்கிட்டு இருந்தார். சரி இவர்கிட்டயே ஒரு சூடை கட்டி வாங்கிடுவோம் அப்படின்னா ஆளுக்கு ஒரு கட்டி சூடம் வாங்கிக்கிட்டோம் பார்த்துக்கோங்க. இப்போ முதல்லாம் வந்து பழனியில் வந்து படியில் ஏற்றுவாங்க. இப்போ எல்லாம் வந்து படியில் வந்து ஏற்றுற வழக்கம் கிடையாது. ஒரு கல் வச்சுருக்காங்கங்க, நல்ல பெரிய கல். அந்த கல்லில் தான் பார்த்துக்கோங்க நம்ம ஏற்றணும். சரி படியை மட்டும் நானும் தேனே எங்கள் அண்ணி 3 பேரும் போய் முன்னாடி நின்று தொட்டு கும்பிட்டு இந்த கல்லுக்கு வந்து சூடத்தை வச்சு நானும் எங்கள் தேனும் சூப்பராக ஒரு சாமியை இங்கேருந்தே முருகனை தரிசிச்சாச்சுங்க. இந்த பயவில் ஒரு தீப்பெட்டி கூட பொறுத்த தெரியாமல் இருக்குங்க. அதான் சொல்கிறா மாரியம்மா இதுக்கு தான் வையும் என்னைய ஒரு தீப்பெட்டி கூட பொறுத்த மாட்டேங்கிற தெரியலை அப்படின்னு. நாங்கள் அடுத்து எங்கே போனோம்னா எங்கள் அண்ணி சித்திரை பார்க்க போகலான்னு சொல்லி சுற்றி வந்தோம்னா அந்த இடும்பன் மலையிலே. அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோவில் ஏறி உட்காந்துனாங்க. அடுத்து எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஐயாவை வந்து கணக்கம்பட்டி ஐயா வந்து அடிச்சு போட்ட இடத்துக்கு தான் நாங்கள் போயிட்டு வந்தோம். அது வந்து நான் அடுத்த ஷார்ட்ஸில் நான் காட்டுறேன். அப்புறம் நாங்கள் டைரெக்டாக இங்கேருந்து நம்ம கணக்கம்பட்டிக்கே போயாச்சு. போய் நல்லா அந்த சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்துட்டோம். இத்தனை மாதம் வந்து நான் தனியாக வந்திருக்கேன். ஏதோ ஒரு வெறுப்பாக இருக்கும் என்னடா அப்படின்ட்டு. இந்த வட்டம் வந்து ஃபேமிலியோடு வந்திருக்கிறது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஐயா வந்து என்னோட ஒரு நேர்த்திக்கடனை நிறைவேற்றி கொடுத்ததுனால ஒரு 5 கிலோ அரிசி பேக் தான் வாங்கி கொடுத்தேன். அப்புறம் அந்த கோலாட்டம் பார்த்தீங்களா, இது வந்து கவுண்டர் ஆட்டம். நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வந்து அந்த நடத்துகிறாங்க. சொன்னால் அவங்களுக்கு வந்து பண்ணி தருவேன் அப்படின்னாங்க. அப்புறம் உள்ளே போய் நல்லா வந்து ஐயாவை மௌனமாக இருந்து தியானிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அன்னதான கூடத்துக்கு தாங்க போயிட்டோம். அந்த கோலாட்டம் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு இந்த பக்கம் வெளியில் வந்தோம். அண்ணி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. எங்கடா கூட்டிகிட்டு போகிறாங்களே அப்படின்னு பார்த்தா அங்கே வந்து சமைக்கிற இடம் தான் அது. அந்த இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போனாங்க பார்த்துக்கோங்க. கொஞ்சம் போய் நாங்களும் முட்டைகோஸ்லாம் கட் பண்ணணும். இது வந்து சாப்பிட்ற இடத்துக்கு போய் கொடுத்துருக்கோம். இப்போ நல்லாவே ஃப்ரீயாக இருந்துச்சுங்க. போன வட்டம்லாம் செம்ம கூட்டம் பார்த்துக்கோங்க. இது வந்து அரிசி மூட்டை வந்து பக்தர்கள் வந்து அவங்களோட நேர்த்திக்கடன் நிறைவேறுச்சுன்னா அவங்க வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ இதோட கண்டினியூஷன் வந்து அடுத்த வீடியோவில்